ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புஷ்கலா யோகம் ஓர் புரிதல். உபயோகங்கள் நிறையா பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஒரு வகை யோகம் புஷ்கலா யோகம். இந்த யோகம் பார்த்திங்கன்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டது. சந்திரன் தான் இதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக இருப்பார், அல்லது சந்திரன் என்ற ராசிநாதன் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக இருப்பார். இந்த யோகம் என்ன தரும்? நல்ல சொல்வாக்கு, செல்வாக்கு, பேச்சு வலிமை, அதிகார பதவி, முன்னேற்றம், நீண்ட ஆயுள், பொருளாதாரம், ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான சௌகரியங்களையும் கொடுக்கும். வளர்ச்சி மிகுந்த வாழ்வினை தரும். பின் வயதுகளில் பெரும் தனம் சேர்க்கும் யோகியதையை தரும். ஏன்னா இங்கே சந்திரன் தான் மெயின் கேரக்டர் வராரு இல்லைங்களா? அப்போ ராசியினுடைய பவர் அடிப்படையில் பின் வயதுகளில் பெரும் தனம் சேர்க்கும் யோகத்தை தரும். இதற்கான விதிகள் என்ன? பொதுவாக விதிகள் சரியாக பொருந்தி வந்தால் தான் இந்த யோகம் வேலை செய்யும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள் லக்னாதிபதியும் சந்திரனும் ஒன்றாக இருந்து இது லக்ன கேந்திரத்தில் அமைய பெற்றால் புஷ்கலா யோகம் ஏற்படும். திருப்பி ஒரு வாட்டி அந்த விதி சொல்கிறேன். உங்கள் லக்னாதிபதியும் சந்திரனும் ஒன்றாக இருந்து அவர்கள் இருக்கும் வீடு லக்னத்திற்கு கேந்திரமாக இருக்கணும். ஒன்று லக்னத்தில் இருக்கணும், இல்லை 4ஆம் இடத்துல இருக்கணும், இல்லை 7ஆம் இடத்துல இருக்கணும், இல்லைன்னா 10ஆம் இடத்துல இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம். அப்போ உங்கள் லக்னாதிபதி யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரனும் சந்திரனும் ஒன்று லக்னத்திலே இருக்கணும், இல்லை 4ஆம் இடங்கிற சிம்மத்தில் இருக்கணும், இல்லை 7ஆம் இடங்கிற விருச்சிகத்தில் இருக்கணும், இல்லை 10ஆம் இடங்கிற கும்பத்தில் இருக்கணும். இந்த அமைப்பு இருந்தால் புஷ்கலா யோகத்தின் முதல் விதி. இது ஒரு விதி. அடுத்தது, உங்கள் லக்னாதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும், சந்திரன் இல்லை இங்கே, ராசி அதிபதி சந்திரன் நின்ற வீட்டின் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் கேந்திரத்தில் இருந்தாலும் புஷ்கலா யோகம் ஏற்படும். இதில் சந்திரன் மறையாமல் இருக்கணுங்கிறது ஒரு விதி. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மீன லக்னம், சிம்ம ராசி. இப்போ உங்கள் லக்னாதிபதி யார்? குரு. ராசி அதிபதி யார்? சூரியன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்கிறது. இப்போ உதாரணமாக குரு பகவான் கடகத்தில் இருக்கார். கடகத்தில் லக்னாதிபதி உச்சம், ராசி அதிபதியான சூரியன் மேசத்தில் உச்சம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் கேந்திரத்தில் இருக்காங்களா? குருவுக்கு கேந்திரத்தில் சூரியனும், சூரியனுக்கு கேந்திரத்தில் குருவும் இருக்காங்க. அடுத்தது, இந்த சூரியனுக்கும் குருவுக்கும் சந்திரன் மறையாமல் இருக்கார். புரியுதுங்களா? சிம்மராசிங்கிறான். அப்போ இதுவும் புஷ்கலா யோகம் தான். முதல்ல சொன்ன விதி, லக்னாதிபதியும் சந்திரனும் இணைந்து லக்ன கேந்திரத்தில் இருப்பது. இரண்டாவது, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருக்க இவர்களுக்கு சந்திரன் மறையாமல் இருப்பது. இந்த விதி இருந்ததுன்னா உங்களுக்கு புஷ்கலா யோகம் ஏற்படுங்க. புஷ்கலா யோகம் ஒரு மாதிரி வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிகாரம் மிகுந்த இடத்திற்கு உங்களை நகர்த்தி கொண்டு செல்வதையும் பண்ணும். நிறைய அரசு வேலையில் அரசாங்க வேலையை வாங்கிக்கூடிய, அதில் அரசாங்கத்தின் பலன்களை அனுபவிக்கக்கூடிய தகுதிகள் இந்த புஷ்கலா யோகத்துக்கு உண்டு. விதிகள் ரொம்ப சிறப்பாக பொருந்தி வந்தால் சாதாரண நிலையில் பிறக்கும் ஒரு மனிதனை சகல சௌபாக்கியங்களோடு வாழ வைக்கும் தகுதி இந்த புஷ்கலா யோகத்துக்கு உண்டு. புரியுதுங்களா? இதில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தார்னா கூடுதல் சிறப்பு. மேலும் இவர்கள் இணைவு ஒன்றுக்கொன்று பகை இல்லாத கிரகங்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த யோகமானது மல்டிபிளாக செயல்படும். இப்போ உதாரணமாக சில நிலைகளில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஜென்ம பகை கிரகங்களாக ஆயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மகர லக்னம் சிம்ம ராசி. இப்போ லக்னாதிபதி சனி, ராசி அதிபதி சூரியன், இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது, ஜென்ம பகை கிரகங்கள். இந்த அமைப்புலையும் புஷ்கலா யோகம் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த சூட்சுமத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யோகம் இருக்குங்கிற போதே அதற்கு வேறு வழிகளில் யோகபங்கங்கள் ஏற்படுகின்றனவா என்பதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியம். யோக பங்கம் ஏற்பட்டுவிட்ட நிலையில் யோகத்தை முழுமையாக நாம் அனுபவிப்பதல் என்பது முடியாது.
புரிஞ்சுதுங்களா? லக்னாதிபதியும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்க இந்த யோகம் சிறப்பாக செயல்படும். இது முதல் நிலை. இதில் இந்த சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருந்து இருவரும் நண்பர்களாக இருக்கிற பட்சத்திலையும் இவர்கள் கேந்திரத்தில் அமர்ந்த வீடுகளும் நட்பு வீடுகளாக, வலிமையான வீடுகளாக, ஆட்சி வீடுகளாக அல்லது உச்ச வீடுகளாக இருக்கிற பட்சத்திலையும் ரொம்ப சிறப்பான பாக்கியதைகளை நாம் அனுபவிக்க முடியும். இதில் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மிதுன லக்னம், கன்னி ராசி, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் புதன் தான். இவர் லக்னத்திலேயே ஆட்சி, 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம். இப்போ லக்னாதிபதியும் சந்திரனும் திக்பலம் கேந்திர வலிமையில் வந்துடுறாங்க. 2 பேருமே லக்னத்துக்கு மறையல. இதில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆகிடுறாரு. லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரு கேந்திர வலிமையில் வந்துடுறாரு. ஏன்னா 2 பேருமே புதன் தான். இது எவ்வளோ நல்ல வலிமையான புஷ்கலா யோகங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? சந்திரன் இதற்கு துணை புரிகிறார். அவர் ஒன்று ராசி அதிபதியாக துணை புரிகிறார் அல்லது சந்திரனாகவே துணை புரிகிறார். சந்திரனே லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் இருந்து இருவரும் லக்ன கேந்திரத்திற்கு மறையாமல் இருக்கும்போது அற்புதமான யோகங்கள் கிடைக்குது. இதில் 2 பேரும் இணைஞ்சும் இருக்கலாம், கேந்திரத்திலையும் இருக்கலாம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் விருச்சிக லக்னம், கடக ராசி. இப்போ சந்திரன் ராசி அதிபதியாகவும் ஆயிடுறாரு, லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானத்திலையும் உட்கார்ந்துட்டுருக்காரு. இப்போ லக்னாதிபதியான செவ்வாய் இந்த சந்திரனுக்கு கேந்திர வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் ஆட்சி. ஆனால் லக்னத்துக்கு இவர் மறைவு. இதுவும் புஷ்கலா யோகம்தான். லக்னப்படி சந்திரன் மறையலை, லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று விட்டதால் அவரும் மறையலை. ஆனால் இருக்கிறது 6ஆம் இடம். பட் சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் வந்துடுறாரு. இங்கே லக்னாதிபதியும் ராசிபதியும் பரஸ்பரம் தங்களுக்குள் கேந்திரங்களாக ஈடுபட்டு கொண்டு சந்திரனும் லக்னத்துக்கு மறையாத நிலையில், இதுவும் புஷ்கலா யோகம் தான். ஆனால் 6ஆம் இடத்துல லக்னாதிபதி ஆட்சி பெறாருங்கிற நிலையில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வாழ்க்கையின் முற்பகுதியில் நிறைய சிரமங்கள், தடைகள், தாமதங்கள், வழக்குகள், பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்து ஜாதகர் வெற்றி அடைவார். இந்த சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எங்கே இருந்தாலும் ஒரு கிரகம் ஆட்சி அடைந்து விட்டாலோ, உச்சம் அடைந்து விட்டாலோ, திக்பலம் அடைந்து விட்டாலோ அது மறையாது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆட்சி உச்சத்துக்கு மறைவு கிடையாது. இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகத்துக்கு குரு 8ஆம் இடமான கடகத்தில் போய் உச்சமாகிறார் அப்படின்னா நீங்கள் குரு லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிட்டார் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அங்கே அவர் உச்ச வலிமையோடு இருக்கிறார் அப்படின்னு தான் எடுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்சி பெற்ற கிரகங்கள், உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவதில்லை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் சந்திரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர கேந்திரத்தில் அமரும்போது இது ஒரு அருமையான அதிகாரத்தை தரக்கூடிய, வளர்ச்சியை தரக்கூடிய புஷ்கலா யோகமாக செயல்படும். ஸோ உங்கள் ஜாதகத்திலும் இந்த சந்திரனால் கிடைக்கக்கூடிய புஷ்கலா யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.